ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்கள்லேருந்து தமிழ் வினா விடைகள் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2012ஆம் ஆண்டு நடந்த ரீடெட் துணைத் தேர்வு ஒன்று நடத்தினாங்க. அதில் தாள் 1 இருக்கிற தமிழ் வினாக்கள், 2019 நடந்த எக்ஸாமோட தமிழ் வினாக்கள் பார்க்க போகிறோம். இது கொஷின் பேப்பர் கொஞ்சம் பிளராக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சுக்கோங்க. வினா விடை வகைகள், வினாவின் வகைகள் 6, விடையின் வகைகள் 8. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது செங்கீரை. முதுவேநீர் காலம் என்பது ஆவணி புரட்டாசி. நிறை மீட்டல் என்பது கரந்தை திணை. சேக்கிழார் பெருமான் அருளியது பெரிய புராணம். கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் சார்லஸ் பாப்பேஜ். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். ஞாயிற்றிடமிருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை விண்மீன் என்று பண்டைய தமிழர் குறிப்பிட்டுள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த மாநிலம் மராட்டியம், அதாவது மகாராஷ்டிரா. அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா. பாரதிதாசனார் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். பொருள்கோள் மொத்தம் 8 வகைப்படும். மீனவர் வணங்கும் தலைவர் விடிவெள்ளி. தொடை 8 வகைப்படும். இராமாயண காண்டங்கள் 7. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருகன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. வியங்கோல் வினைமுற்று விகுதி. உலகம் என்ற தமிழ் சொல் உளவு என்ற சொல்லின் அடிப்படையால் பிறந்தது. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு பறவை பறந்தது. அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ என வினவுவது ஐயவினா. பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள் 8. ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் வளையல். வெண்பாவின் ஓசை செப்பலோசை. குடும்ப விளக்கு பாரதிதாசன் படைத்த குறுங்காவியங்களுள் ஒன்று. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். புறத்திணைகள் மொத்தம் 12. உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. வெண்பாவின் வகைகள் 4. சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். பழியொடு படரா பஞ்சவ வாழி. இவ்வடியில் இளங்கோவடிகளால் புகழப்படும் மன்னன் சேரன் செங்குட்டுவன். இதுதான் ரைட் ஆன்சர். ஆடினான் என்பதற்கு காரண வினை ஆட்டப்பட்டான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு கூழை எதுகை. இந்த குறட்பாவின் முதலடியில் இடம்பெற்ற எதுகை கூழை எதுகை. சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே. இந்த பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும்? ஒரு வகையான இசைப்பாடல். எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை பயிரிடுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆப்ஷன் சி கரெக்டு. நெல் நண்டோட, கரும்பு ஏரோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட. பாடல் வரிகளோடு நூல்களை பொறுத்துக. வரிது நிலையிய காயமும் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அந்த கேணியும் எந்திர கிணறும் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு 4 வரிகள் இங்கே கொடுத்துட்டு பெருங்கதை 10 புறநானூறு திருவாசகம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா வரிது நிலை இய காயமும் புறநானூறு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் திருவாசகம். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீப்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10. ஆப்ஷன் டி. கோபிகா வந்தால் இத்தொடர் எந்த பயனிலை? வினை பயனிலை. தோன்றா எழுவாய் என்பதற்கு சான்று தருக. படித்தாய்.
பொருந்தாத சொல்லை தேர்க. இலை, தழை, மரம் இது எல்லாமே ஒரு செட்டாக இருக்கும். இதில் பொருந்தாத சொல் தவம். உடம்படு மெய்களால் புணர்ந்த பொருத்தமான சொற்களை தேர்க. சேயடி, சேவடி. முன்பின் சேர்ந்து வரும் சொல்லின் குறிப்பால் ஆண்பாலையோ பெண்பாலையோ உணர்த்தி வருவது இனங்குறித்தல். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இந்த குறட்பாவில் சிறப்பு என்ற சொல்லின் ஓரசைச்சீர் நிறைவு ஆகும். ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பதனை டேஷ் என்பர், போலி என்பர். ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் பொருள் மாறுபடாது இருப்பது போலி எனப்படும். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய், நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என கூறும் நூல் ஏலாதி. தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை கீழ்கண்டவாறு வழங்குவர். நாள் மீன். தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான் என்ற கூற்றை கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். ஆயுத எழுத்து இடம்பெறும் சொல்லின் மாத்திரை அளவு 2. பின் வருவனவற்றுள் எவை சரியானவை? நட தன்வினை, நடத்து பிறவினை, நடத்தச் செய்தார் காரணவினை, பாட்டு பாடுகிறான் செயப்பாட்டு வினை. இதில் ஆப்ஷன் சி 1, 3, 4 கரெக்டு. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிய அமெரிக்க மொழியியல் அறிஞர் நோம் சாம்ஸ்கி. மதுரை எனும் ஊரின் பெயர் கல்வெட்டுகளில் டேஷ் என பதிவாகியுள்ளது. மதிரை. வாய்ப்பூசி வந்தேன் இது எவ்வகை தகுதி வழக்கு? இடக்கரடக்கல். செரு அடுதோல் என்று பாயிரத்தால் குறிப்பிடப்படுபவர் நல்லாதனார். செய்வாயா எனும் வினாவிற்கு கைவலிக்கும் என கூறுவது எவ்வகை விடையாகும்? உருவது கூறல் விடை. தூது இலக்கியம் கலிவெண்பாவால் பாடப்பெறுவது. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் பூவில். இந்த பாடல் வரி இடம்பெற்ற 8 தொகை நூல் பரிபாடல். தவறான இணையை தேர்க. தரளம், பணிலம், மேதி, நாளிகேரம், மலர், சங்கு, எருமை, தென்னை. தரளம், மலர் அப்படின்றது தவறான இணை. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற செய்யுளடியின் மூலம் அறியலாகும் செய்தி பறவைகள் வலசை வந்த செய்தி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஒளிப்படி இயந்திரம் அலெக்சாண்டர் பெயின், அது மட்டும் தான் சரியாக பொருந்தியிருக்கு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இருவகைப்படுத்தப்படுகிறது. அவை முறையே குறிலெழுத்து, நெடிலெழுத்து.